तमिलनाडु में पिछले कुछ दिनों से हुई लगातार बारिश के कारण कई जलाशयों में पानी भर गया है और नदियां उफान पर हैं, जिससे सूबे के कई हिस्से पानी में डूब गए हैं और सामान्य जनजीवन भी अस्त व्यस्त हो गया है। हालिया बारिश के चलते आई बाढ़ के कारण तमिलनाडु के तंजावुर और तिरुवरूर जिलों में हजारों एकड़ फसलें पानी में डूब गई हैं। किसानों के अनुसार कंदियाराजन नहर और कोराई नदी के पानी की वजह से खेतों में पानी भर गया है। किसानों ने बाढ़ से हुए नुकसान के लिए मुआवजे की मांग की है। இந்த பருவமழையினால பல்லாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட முழுவி இருக்குது. இதில் ஒரு 200 ஹெக்டேரு பாதிப்பு பள்ளத்தில் தண்ணியில் கெர்ப்பம் கருது வர்ற சூழ்நிலையில் இருக்கிற சூழ்கட்டுற நேரத்தில் எங்களுக்கு முழுகிடுச்சு. இதை அரசு உடனே தெரியப்படுத்தி இந்த கோரையாரை தூர்வாரணும். அந்த ஒரு 4 ஏக்கர் பயிற்சியல் பண்ணால் எவ்வளோ ஆகும்? தண்ணி மழை பெஞ்சது வேற, வாய்க்கால் தண்ணி வேற, வெள்ளம் கூட்டி அடித்து நாரி விட்டு பயிரிடணுமா ஒன்றுக்கும் ஆகாது. ஏதாச்சும் இந்த கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு நல்ல பொழுதை விநியோகிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் ஏதாச்சும் செய்வீங்கன்னு தான் இப்போ பரவாயில்ல இருக்கோம். நாங்கள் கருது சுத்தமாக அழிவிட்டு ஒன்றுக்கும் ஆகாது. அதை ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க? நான் வயலுக்கு 8 நாளாவது என் பிள்ளைகளை கூட அந்த மாதிரி நான் கவர்ந்து பண்ணாலும் அந்த மாதிரி நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன், உத்து பார்த்துக்கிட்டு. तिरुनेलवेली जिले में मणिमुथर और अगस्त्यार झरनों पर बाढ़ के कारण लगातार 3 दिन पर्यटकों के जाने पर रोक लगा दी गई है। तूतुकुड़ी जिले के कई इलाके पानी में डूबे हैं, क्योंकि थमीरा बारानी नदी किनारों को पार करके बह रही है। पिछले 2 दिनों से लगातार हो रही भारी बारिश के कारण आवासीय इलाकों सहित तूतुकुड़ी के अलग अलग जगहों पर बारिश का पानी जमा हो गया है। रविवार को सांसद कनिमोझी ने प्रभावित इलाकों का दौरा करके हालात का जायजा लिया। அதுபோல கோரம்பள்ளம் டேங்க்ல தண்ணி அதிகமாக வரக்கூடிய நிலை ஏற்பட்டதும் அது ஒரு பாதுகாப்பான அளவோடு நிறுத்தப்பட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட 19,000 கியூசெக்ஸ் தண்ணீர் திறந்து விடப்பட்டு கோரம்பள்ளம் டேங்க் உடையாமல் பாதுகாக்கப்பட்டு மக்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற இடங்களிலே மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த மழையை எதிர்கொண்டிருக்கிறோம். सरकारी अधिकारी हालात पर बारीकी से नजर रखे हुए हैं और उन्होंने लोगों से सतर्क रहने की अपील की है। उन्होंने अधिकारियों को जलाशयों से पानी छोड़ने से पहले लोगों की सुरक्षा को ध्यान में रखने का भी आदेश दिया है।